ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஆன்லைன் சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அண்ட் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு ஈஸியாக புக் பண்ணக்கூடிய இந்த டிக்கெட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்கும் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவாக்கும் டிஃபரன்ஸ் என்ன, லேட்டஸ்ட் ரூல்ஸ் படி எப்படி இந்த டிக்கெட் புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த டிக்கெட் ட்ரை பண்ணலாம். மற்ற தரிசன டிக்கெட் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஸோ வர்ச்சுவல் சேவை நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவை நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுல, அதுலேயும் கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரமோச்சம், சகசர தீபாலங்கார சேவான்னு இருக்கும். ஒரு லாகினில் ஒரு கல்யாணோத்சவம் டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். 2 பேர் ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து. மீதி ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரமோச்சம், சகசர தீபாலங்கார சேவா ஒரு லாகினில் ஒரு டிக்கெட் இல்லை 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 500 ரூபா. அதே மாதிரி தான் வர்ச்சுவல் சேவாலையும் இருக்கும். லாகின் பண்ணால் ஒரு கல்யாணோத்சவம் புக் பண்ணிக்கலாம். ஆர் மீதி சேவாவில் 1 இல்லைனா 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அட் டைம். ஆனால் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாங்கிறது சேவாவையும் நேரில் பார்ப்போம். புக் பண்ண அன்றைக்கி திருப்பதி பெருமாள் சுபதம் என்ட்ரி வழியாக போய் ஜெயன் விஜயன் வரைக்கும் தரிசனம் செய்வோம். 300 தரிசனம் ஃப்ரீ தரிசனத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக. பட் வர்ச்சுவல் சேவா அப்படிங்கிறது சேவா நம்ம விருப்பப்பட்டால் எஸ்பிஎஸ்சி சேனல் யூடியூப்லேயோ டிவிலேயோ பார்த்துக்கணும். அது ஆப்ஷனல் தான். ஏடிசி சர்க்கிளில் 300 தர்ஷன கியூ இருக்கும்ல, அதில் ஜாயின் பண்ணி சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். பொதுவாக 2லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து ஆகலாம். ஜெயன் விஜயன் வரைக்கும் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. பிரசாதம் பார்த்திங்கன்னா கூட கல்யாணோத்சவம் புக் பண்ணுறீங்க, அது ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவானா கோயில் உள்ள கல்யாணோத்சவம் போகிறப்போ மண்டபத்தில் கொடுப்பாங்க. பட் வர்ச்சுவல் சேவாவில் கல்யாணோத்சவம் புக் பண்ணுறீங்கன்னா அதுக்குமே ப்ளவுஸ் பீட் உத்தரியம் உண்டு. லட்டு கவுண்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் வாங்கிக்கணும் லட்டுவோட சேர்த்து. மீதி 3 சேவா நம்ம புக் பண்ணுறப்போ அது ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவாக இருக்கட்டும், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவாவாக இருக்கட்டும், லட்டு மட்டும் ஒரு டிக்கெட்டுக்கு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. லட்டு கவுண்டரில் போய் வாங்கிக்கணும். ஸோ இந்த 2 டிக்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த டிக்கெட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். என்றைக்கு நம்ம சேவா புக் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து 1 இயர் வேலிடிட்டி கொடுப்பாங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா சேவா புக் பண்ணி அடுத்த நாள்லேருந்து நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இயர் டைம் கொடுப்பாங்க. பட் இப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் தர்ஷன் டிக்கெட்டும் சேவா டிக்கெட்டும் ஒரே நாளில் போட்டேன் அப்படின்ட்டு. அது மட்டும் பார்த்துக்கோங்க, நான் இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு கூட சொல்கிறேன். பட் ஜென்ரலாக சேவா புக் பண்ணி 1 இயர் டைம் கொடுப்பாங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. ஒரு தடவை நம்ம புக் பண்ணிக்கலாம், ரீஷெடியூலாம் பண்ண முடியாது. ஒரே ஒரு தடவை மட்டும் நமக்கு பிடிச்ச நாளில் அவைலபிலிட்டி இருந்தால் புக் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாதம் வெறும் சேவா மட்டும் ஒருத்தவங்க டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. ஜூலைக்கு பாருங்கள் அவைலபிலிட்டி காமிக்குது, தர்ஷன் அவைலபிலிட்டி காமிக்குது. அதுவும் சேவா கூட இப்போ இல்லை, ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் சேவெல்லாம் ஃபுல்லு. ஆனால் இவங்க ஏப்ரலில் சேவா போட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செக் பண்ணப்போ மே மாதமும் காமிச்சிது, ஆனால் இப்போ மேலே இல்லை. பட் ஜூலையில் இருக்குது, ஜூன்லேயும் இருக்குது பாருங்கள். அதனால தான் இப்போ நாளைக்கு ஓப்பன் ஆக போகிறது என்னமோ ஆகஸ்ட் மாதத்துக்கு தான். பட் நீங்கள் சேவா செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அதில் ஒரு 1 இயர்க்குள்ளே போக போகிறீங்க தரிசனம் பார்க்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட்டுக்கே போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரேண்டமாக இப்போ ரெட்டாக இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பட் எனிவே ஒரு மாதத்தில் ரேண்டமாக இன்னுமா அவைலபிளாக இருக்குது பாருங்கள். இது இன்றைக்கி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட், ஏப்ரலில் போட்ட சேவாக்கு. இப்போ திடீர்னு உங்களுக்கு போகணுன்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, ஜூன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் ஈஸியாக நீங்கள் அவைலபிலிட்டி பார்த்து டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு போகலாம். அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்களா இந்த ஜூனுக்கு ஜூலைக்கெலாம் அப்படின்னா இருக்காது. திருமலாவுக்கு ஷியோராக இருக்காது. வேணும்னா திருப்பதிக்கு செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அக்காமடேஷன் உண்டு. இப்போ நீங்கள் நாளைக்கு ஆகஸ்ட்டில் சேவா போட போகிறீங்க அப்படின்னா, தர்ஷன் டிக்கெட் போட போகிறீங்கன்னா ஷியோராக அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஒரு 2 டிக்கெட்டாக போடுறப்போ, அதாவது கல்யாணம் 1 டிக்கெட் இருந்தாலே அக்காமடேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிடுவோம். மீதி டிக்கெட்ஸ் 2 டிக்கெட்டாக போடுறப்போ அக்காமடேஷனுக்கு எலிஜிபிளாக இருப்போம். 25ஆம் மத்தியானம் 3 மணிக்கு நம்ம ஆன்லைன்லேயே ரூம் புக் பண்ணிக்கலாம் ஆகஸ்ட் மாதத்துக்கு. பட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஏப்ரலில் போட்ட சேவா. இந்த இதுக்கு இப்போ அக்காமடேஷன் ஜூனுக்கு இப்போ போடுறேன் அப்படின்னா அதுக்கு அக்காமடேஷன் கொடுப்பாங்கன்னா ஷுவராக திருமலாக்கு இருக்காது. வேணும்னா திருப்பதிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அது கூட ஓப்பன் பண்ணி இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். பட் ஆகஸ்ட்டுக்கே நீங்கள் சேவா போட்டு ஆகஸ்ட்டுக்கே தர்ஷனம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஷியோராக நம்ம 25ஆம் மத்தியானம் 3 மணி போல்
அக்காமடேஷனுக்கு எலிஜிபிளாக இருப்போம். ஸோ தட் புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. ஸோ சேவாவை நம்ம முதலே போட்டுட்டோம் அப்படின்னா 1 இயர்க்குள்ளார இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கிறப்போ ஈஸியாக நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். இப்போ ரூல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த டிக்கெட்டு 300 தரிசனம் ஆர் அங்க பிரதட்சணம்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம். இருந்தாலும் நாளைக்கு 3 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்போ நீங்கள் சேவாவை போட்டுக்கிட்டிங்கன்னா அப்போலேருந்து 1 இயர் நீங்கள் எலிஜிபிலிட்டியில் வந்துடுவீங்க. அண்டு ஒரு முக்கியமான ரூல் என்னென்னா, ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒருத்தருக்கு வர்ச்சுவல் சேவா போட்டிங்க அப்படின்னா இமெயில் ஐடியெல்லாம் என்ட்ரு பண்ணி அடுத்து இந்த வர்ச்சுவல் சேவாவில் எந்த சேவா புக் பண்ணுறதா இருக்கட்டும், சேவா டேட்லேருந்து 120 நாள் கணக்கு. மாதிரி எத்தனை டைம்ஸ் வேணாலும் போட்டுக்கிற மாதிரி கிடையாது. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் 3த்துக்குமே சேவா டேட்லேருந்து இப்போ நாளைக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க ஆகஸ்ட்டில் புக்கிங் டேட்லேருந்து 120 நாள்லாம் கிடையாது. நீங்கள் 4 சேவாவில் எந்த சேவா கிளிக் பண்ணி புக் பண்ணுறீங்களா அந்த சேவா டேட்லேருந்து, தரிசன டேட் கிடையாது, சேவா டேட்லேருந்து நீங்கள் 120 நாள் எலிஜிபிளாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் சேவா போட்டிங்க, அடுத்து தர்ஷன் புக் பண்ணல, பட் அகெயின் நான் 120 நாள் கழிச்சு இன்னொரு சேவா போட்டு வச்சுக்கலாமான்னா போட்டுக்கலாம். சேவா டு சேவா 120 நாள், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார். இப்போ என் லாகின்ல என்னோடய ஆதார் வச்சு நான் போட்டேன். என் லாகின்ல இன்னொருத்தவங்களுக்கு அதே லாகின்ல போட முடியுமானா முடியாது. 3த்துக்குமே உங்களுக்கு 120 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. புக்கிங் டேட் கிடையாது. சேவா செலக்ட் பண்ணி புக் பண்ணுறீங்களா அது சேவாக்கு மட்டும்தான் நம்ம பணம் கட்டுவோம். தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ பணம் கட்ட மாட்டோம். அதே மாதிரி சேவாக்கு புக் பண்ணுறப்போ டிக்கெட் எதுவும் ஜென்ரேட் ஆகாது. சேவாக்கு பணம் கட்டியிருக்கீங்க, அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் அப்படின்னு. நம்ம சேவாக்கு பே பண்ணிவிட்டு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறோம்ல, டேட்டு, ஸ்லாட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணி அதை தான் புக் ஆகிடுச்சுன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இப்போ நாளைக்கு 3 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 2:58 போல் லாகின் செய்துக்கோங்க. டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் கரெக்டாக 3 மணி போல். எதுக்குமே எப்போவுமே ஒரு நம்பருக்கு 2 நம்பரை லாகின் செய்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஏதாவது இஷ்யூனா சட்டுன்னா ஒன்றை விட்டுட்டு இன்னொரு இதில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்லைன் சேவை கிளிக் பண்ணிங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா கண்டினியூ வரும். இந்த மாதிரி 4 சேவா இருக்கும். கல்யாணம் வச்சோம்னா 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி 3 சேவாவும் ஒரு டிக்கெட் ஒரு மேக்ஸிமம் 2 டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். டேட்டு கிளிக் பண்ணோன்னே, சேவா கிளிக் பண்ணோன்னே ஆகஸ்ட் மாதத்துக்கு சேவா உங்களுக்கு காமிக்கும். பவித்ரோத்சவத்தப்போ மோஸ்ட்லி காமிக்காது, மீதி நாட்களுக்கெல்லாம் காமிக்கும். நம்ம இப்போ புக் பண்ணுறது, பே பண்ணுறதெல்லாம் சேவாக்கு தான், அதை வச்சு சாமி பார்க்க முடியாது. அடுத்த நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் நெக்ஸ்ட் பேஜில் கண்டினியூ கொடுத்து போகிறப்போ இந்த வர்ச்சுவல் சேவாக்கு கோத்திரம் கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் கோத்திரம் போடுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சா சிவ கோத்திரம் ஆர் விஷ்ணு கோத்திரம் போட்டுட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து பே பண்ணிவிடுங்க. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டூ யூ வாண்ட் அவைல் தர்ஷன் வரும். தர்ஷன் டிக்கெட்டும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே போட்டுக்கலாம் ஆகஸ்ட் மாதத்துக்கு. அப்படி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ எந்த சேவாக்கு நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்களோ அதற்குண்டான தர்ஷன் அவைலபிலிட்டி தான் பார்க்கணும். சேவாவுக்கு கல்யாணோத்சவம் புக் பண்ணிவிட்டு ஊஞ்சல் சேவாக்கு உண்டான தர்ஷன் அவைலபிலிட்டி பார்க்கக்கூடாது. கல்யாணோத்சவம் புக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும். இப்போது கோட்டா இல்லைங்கிறதுனால உங்களுக்கு காமிக்கல. இந்த இடத்துல கிளிக் ஹியர்ன்னு இருக்கும். அதுக்கப்புறமா கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. அவைலபிலிட்டி இருந்தால் நம்ம இமீடியட்டாக புக் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பார்க்கும்போது அவைலபிலிட்டி இல்லை, ஆனால் நான் சேவாக்கு போட்டேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அடுத்தடுத்த மாதத்துக்கு ஓப்பன் ஆகிறப்போ கூட போட்டுக்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக மெயில் போட்டு, நான் வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிவிட்டு அதுதான் தர்ஷனம் டேட் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். மேலே பார்த்தா அவைல் தர்ஷனில் அதாவது தர்ஷன் எப்போ பார்க்குறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை வச்சு இப்போ நம்ம எந்த டைமில் சாமி பார்க்குறது அப்படின்ட்டு. சேவா வச்சு நம்ம சாமி பார்க்க முடியாது. பணம் சேவாக்கு தான் கட்டுறோம், சேவா வச்சு சாமி பார்க்க முடியாது. நீங்கள் தர்ஷன டேட் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கணும். அது எப்படின்னா, இப்போ ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க, இப்போ ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணி வச்சுருக்கிறீங்க, நாளைக்கு ஜஸ்ட்டு தர்ஷன டேட் மட்டும் ஆகஸ்ட்டுக்கு போட போகிறீங்கன்னா இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, இதில் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அவைல் தர்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ ஆல்ரெடி சேவாக்கு பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் தர்ஷன் டிக்கெட், தர்ஷன் டேட் சூஸ் பண்ணி ஸ்லாட் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் புக் ஆகிடுச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக டிக்கெட் ஜென்ரேட் ஆகிடும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா இதே மாதிரி இதே இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் வியூ ரிசிப்ட், அதை கிளிக் பண்ணி டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு, ஷர்ட், டிஷர்ட், குர்த்தா பைஜாமா
அண்ட் லேடிஸாக இருந்தால் சாரி, சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா. க்யூ லைனில் கூட நம்ம மொபைல் லக்கேஜ் எல்லாம் டெபாசிட் பண்ணிக்கலாம். 300 தரிசனம் வழியாக தான் சுவாமி பார்க்க அனுமதிப்பாங்க. நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் அது 300 இருக்கட்டும் இல்லை ஹோமம் டிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த வர்ச்சுவல் ஹோமம் 300 தரிசனமெல்லாம் சேம் க்யூ தான் புக் ஆகும் உங்களுக்கு வர்ச்சுவல். பட் வர்ச்சுவல் புக் பண்ணிவிட்டு எந்த சேவாவாக இருந்தாலும் சரி நாளில் மறுபடியும் வர்ச்சுவலே புக் பண்ணணும்னா 120 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த சேவா டேட்லேருந்து மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பருக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் இப்போது செப்டம்பருக்குலாம் போகணுன்னா கூட இப்போவே சேவா போட்டிங்கன்னா செப்டம்பர் மாதத்து புக்கிங் ஓப்பன் ஆகும்ல இதே மாதிரி மத்தியானம் 3 மணிக்கு. அப்போ ஜஸ்ட்டு லாகின் பண்ணி புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போய் அந்த அவைல் தர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்டே இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேவாக்கு போட்டோம்ல. ஜஸ்ட்டு நம்ம டேட்டு, ஸ்லாட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்லாட்டு பார்த்திங்கன்னா 12 மணி ஸ்லாட், 1 மணி ஸ்லாட்லேருந்து இருக்கும் சில நாட்கள். அண்ட் நைட்டு பார்த்திங்கன்னா 9 மணி ஸ்லாட், 10 மணி ஸ்லாட் இருக்கும். மினிமம் கோட்டா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இருந்தாலுமே மற்ற தர்சன டிக்கெட் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் கல்யாணோத்சவம் புக் பண்ணுறப்போ உத்தரியம் ப்ளவுஸ் லட்டு கவுண்டரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுப்பாங்க. இப்போ ஒரு லாகினில் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு கல்யாணோத்சவம் போட்டிங்க, இன்னொருத்தருக்கும் போடணுன்னா அவசியம் நீங்கள் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் தான் செய்து போட்டுக்கணும். ஒரே லாகினில் ஒருத்தவங்களுக்கு போட்டுட்டு மறுபடியும் முன்ன மாதிரி அடுத்தடுத்து போட முடியாது. நாளைக்கு இந்த வர்ச்சுவல் சேவா ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்காமடேஷனுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு 25ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் புக் பண்ணிக்கலாம். கல்யாணோத்சவம்னா எலிஜிபிளாக இருப்பீங்க. மீதி 3ல் 2 டிக்கெட்டாக போட்டிருந்தீங்கன்னா எலிஜிபிளாக இருப்பீங்க. இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் போட்டவங்களும் இன்கேஸ் இப்போ கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, 300 தரிசனம் ட்ரை பண்ணுங்கள் அதே டேட்டில். அவங்களுக்குமே சேம் லைன் தான் க்யூ, ஏடிசி சர்க்கிள். ஸோ ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் புக் பண்ணிக்கிறதுக்கு. அது அடுத்தடுத்த மாதம் போகிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு வச்சுக்கிட்டீங்க ஆகஸ்ட்லேயே அப்படின்னா இப்போ காமிச்சோம்ல ஜூனுக்கு ஜூலைக்கெல்லாம் அந்த மாதிரி டக்குன்னு நம்ம போகணுன்னு நினைக்கிறப்போ புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கே நீங்கள் சேவா ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஜென்ரலாக சேவா போட்டு அடுத்த நாள்லேருந்து தான் 1 இயர் கால்குலேட் பண்ணிப்பாங்க. பட் இப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இல்லை நான் சேவாவும் தர்ஷனும் ஒரே டேட்டில் போட்டேன் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி யாராச்சும் புக் பண்ணிக்கிறீங்க ரீசெண்டாக இந்த ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நானும் வர்ச்சுவல் போட்டேன் தான். பட் நான் ஒரு 4 நாள் விட்டு போட்டேன். சேவை ஒரு நாள் போட்டு ஒரு 4 நாள் கழித்து நான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன். அதனால் செக் பண்ண முடியல. ஒரு சிஸ்டர் மெயில் போட்டிருந்தாங்க, குறிப்பாக அவங்களுக்காக சொல்கிறேன். சேவாவை வச்சு சாமி பார்க்க முடியாது. தர்ஷன் டேட், ஸ்லாட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணி நம்ம டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் ஈவன் ஆல்ரெடி பே பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் நாளைக்கு 3 மணிக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் அவைல் தர்ஷன் போட்டு ஆகஸ்ட் மாதம் சாமி பார்த்துருங்க. இல்லை செப்டம்பரில் கூட எலிஜிபிளாக இருப்பீங்க. 1 இயர் நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால. அதனால் தர்ஷன் டிக்கெட் அவசியமாக புக் பண்ணிக்கணும். அப்போ எகெயின் பே பண்ணிக்க வேண்டாம். பேமெண்ட்டு சேவாக்கு மட்டும்தான். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஜென்ரலாக ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்னு பார்த்தா 500 ரூபா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வர்ச்சுவல் சேவா லேட்டஸ்ட்டு ரூல்ஸ், பெனிஃபிட்ஸ், எப்படி புக் பண்ணணுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கும் போய் சேரும். ஏன்னா நிறைய பேர் தர்ஷன டிக்கெட் ட்ரை பண்ணுறோம், கிடைக்க மாட்டேங்குது. திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்லாம் ஜென்ரலாக இதுக்கு அந்தளவுக்கு வராது. மற்ற தர்ஷன டிக்கெட் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடிச்ச டேட்டுக்கு சேவா போட்டுக்கோங்க. பிடிச்ச டேட்டுக்கு அதுக்கப்புறம் தர்ஷன் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.